इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு விஷயம். மோடிக்கும் ஈடிக்கும் உச்சநீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது. காரணம், அமலாக்கத்துறை பதிவு செய்த ஒரு வழக்கை அந்த வழக்கு செல்லாது அப்படின்னு அதாவது அமலாக்கத்துறை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்னைக்கு எப்படி டெல்லியில் கெஜ்ரிவாலை போல் அத்தனை பேரும் கைது செய்தார்களோ அப்படி சத்தீஸ்கரில் அவர்கள் கொண்டு வந்த மதுபான கொள்கை வழக்கை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பாஜகவுக்கு இது மிகப்பெரிய அடி என்பதை தாண்டி மோடியும் அவருடைய செல்லப்பிள்ளையான ஈடி இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு கடிவாளம் போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது மாறி இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. டெல்லியில் மதுபான கொள்கையில் ஊழல் முறைகேடு அப்படின்னு டெல்லி லிக்கர் ஸ்கேம் பாலிசி அப்படிங்கிற அந்த எக்ஸைஸ் பாலிசியை உருவாக்குனதுனால அதை உருவாக்கினால் இவர்களெல்லாம் பலன் பெறுவார்கள் என்று மதுபான கம்பெனிகள் சாராய ஆலைகள்கிட்ட எக்கச்சக்கமாக வாங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட காசை வாங்கி அந்த காசை கோவாவில் எலெக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணி கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி மொத்த கட்சியவே நாங்கள் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு தான் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. நம்ம பார்க்குறோம், 4வது இன்றைக்கு கெஜ்ரிவால் வரைக்கும் அவங்க முக்கிய தலைவர்களை கைது பண்ணியாச்சு. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறார். இது பாஜகவுக்கு அவங்களுடைய டாக்டிக்ஸ் படி எப்பயுமே ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதே விஷயத்தை எல்லா ஊர்லேயும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். அத்வானி ஒரு ரத யாத்திரை போனார், அது ரத்த யாத்திரையாக மாறியது. அதற்கு பிறகு அவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்தது. அப்படிங்கிறதுனால ஆளாளுக்கு யாத்திரை போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறவர் இப்போ மோடி இங்கே வந்தப்போ கூட சொன்னார் இல்லையா, நான் ஏக்தா யாத்திரை 1996க்கு பிறகு 7 8 அந்த காலகட்டத்தில் ஏக்தா யாத்திரைன்னு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை நோக்கி போனேன் அப்படின்லாம் ஒரு கதை சொன்னார். இப்போ அந்த மாதிரி இடி இங்கே பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி ஆளக்கூடிய மாநிலம் டெல்லியில் அங்கே ஆம் ஆத்மியை முடக்குவதற்கு இடி இந்த ஒரு வழக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது ஓகேவாயிருச்சு, ஜெயிலில் தூக்கி வைக்கணும் போது இதே பேட்டனை ஒவ்வொரு ஸ்டேட்டாக ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்குறாப்புல. உடனே சத்தீஸ்கரில் இதே மதுபான கொள்கை அதை வரையறை செய்வது வகுப்பது அப்படிங்கிறதுல ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு அதில் கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 2000 கோடி வரைக்கும் அதில் முறைகேடு ஊழல் அப்படின்னு இடி வழக்க தொடுக்கிறது. அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அந்த வழக்கு அது எப்போ ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக பார்க்கலாம். சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் ஜென்ரேட்டட் ஓவர் 2K crore 2000 கோடி ரூபாய். சிண்டிகேட் இன்க்ளூட் யாரெல்லாம் இந்த முக்கிய சதியில் கூட்டாளிகள் அப்படின்னு பார்த்தா பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள், அஃபிஷியல்ஸ், அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர், குறிப்பாக அங்கே சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் அந்தந்த துறைக்கு யாரோ அவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போடுறது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லியிருப்பதை நம்ம எப்போ பார்க்குறோன்னா, ஜூலை 6 2023 இந்த நியூஸு ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஜூலை 6 நியூஸ் ரிப்போர்ட் ஆகுது இல்லையா, கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சத்தீஸ்கரில் எலெக்ஷன் நடைபெற்றது. 5 மாநில தேர்தல் இப்போ சமீபத்தில் நடைபெற்றது இல்லையா. பூபேஷ் பாகல் அவர்கள் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அங்கே இந்த விஷயத்தை தான் அவங்க பரபரப்பாக கிளப்பினார்கள். இதே போல் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்பில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இது கெலாட் பேரில் அந்த ஸ்டேட்டில் கிளப்பி விட்டாங்கிறது பார்க்குறோம். இப்போ 2000 கோடி ரூபா ஊழல் இந்த முதலமைச்சர் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதை கரெக்டாக ஜூலையில் கிளப்புறாங்க. அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு தேர்தல். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த பேட்டர்னை வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது இங்கே நேராக நடந்ததா அப்படியே கட் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் அங்கே பார்க்குறோம். எஸ்சி குவாஷஸ் PMLA கேஸ் அகைன்ஸ்ட் ex-IAS ஆஃபீஸர் இன் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த வழக்கில் எங்களுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்தது, அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு அமலாக்கத்துறையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அமலாக்கத்துறை என்னென்னா, அதாவது ஒரு கருப்பு மணி ஜென்ரேட் ஆகுது, கருப்பு பணத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, குவிக்கிறீங்க, குவிச்சதை வெள்ளையாக செலவு பண்ணுற வரைக்கும் அந்த பேட்டர்ன் போதுன்னு வச்சுக்கோங்க. இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு குற்றச் செயலில்
ஈடுபட்டு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு அதன் மூலமாக அந்த வருவாய் வந்திருக்க வேண்டும். அப்போ எதெல்லாம் சட்டவிரோதமாக முறைகேடாக நீங்கள் சம்பாதிப்பதற்கான வழி அப்படின்னு பிஎம்எல்ஏ சட்டத்தில் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இல்லாத கேசஸில் அமலாக்கத்துறை உள்ள நுழையவே முடியாது. அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் போராட்டம் பண்ணி டிராஃபிக்கை மறிச்சிட்டிங்க, அது ஒரு கேஸாக வச்சுக்கிட்டு அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லி டிராஃபிக்கை மறிச்சதுனால இவர் மேலே பிஎம்எல்ஏ போடணும்னு போட முடியாது. ஏன்னா ஷெட்யூல்டு அஃபென்ஸில் அது கிடையாது. நீங்கள் போராட்டம் செய்வது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, இல்லைன்னா அரசு அதிகாரி பணி செய்ய விடாமல் தடுத்தல், இதுக்கெல்லாம் பிஎம்எல்ஏ போட முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கருப்பு பணமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கான குற்ற செயல் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னொன்று நம்ம பார்க்கணுன்னா இன்கம் டேக்ஸு, அதாவது ஐடி கட்டுறது, அது தொடர்பான விஷயங்களில் டியூஸ் இருக்கிறது, இல்லை லேட்டாக கட்டுறாங்க, இல்லை ஒரு 1 லட்ச ரூபா வர வைக்கலை, இதெல்லாம் இன்கம் டேக்ஸில் திரும்ப வெரிஃபை பண்ணி நீங்கள் அதை கூடுதலாக சேர்த்து எப்போ வேணாலும் கட்டிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்கம் டேக்ஸ் கட்டுறதில் உங்களுக்கு டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது, இல்லை அதில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதன் மேலே இடி உள்ளே வரவே முடியாது. ஏனென்றால் ஷெட்யூல்டு அஃபென்ஸில் அது இல்லை. அமலாக்கத்துறை என்ன பண்ணுது, அப்படி இன்கம் டேக்ஸ் கட்டினதில் இவருக்கு ஏதோ அதில் சில விஷயங்களை விட்டுட்டாரு, எனவே நாங்கள் அதை வந்து கருப்பு பணமாக கன்சிடர் பண்ணுவோன்னு உள்ளே வருது. அதாவது உங்களுக்கு வந்த பணத்தில் நீங்கள் கணக்கு காட்டும் பொழுது மிஸ் ஆகலாம், இல்லை ஆடிட்டிங்கு, இல்லை அதை ரீவிசிட் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ்க்கு அதிகாரம் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது இதை கணக்கு காட்டி நாங்கள் இவங்களை உள்ளே சேர்க்குறோம்னு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தவர்கள், அதாவது கடந்த பூபேஷ் பாகல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அதிகாரிகளாக இருந்தவர்கள், அவங்க பையனெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி உள்ளே சேர்த்துட்றாங்க. அனில் துத்தேஜா அப்படிங்கிறவர் தான் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மகன் யஷ் துத்தேஜா ஆகிய 2 பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்த்து தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்ன கேஸு, இது முதல்ல எப்படி கேஸ் ஆகும், அடிப்படையில் இது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் கிடையாது, குற்றச்செயலாக, அதாவது அமலாக்கத்துறை வரக்கூடிய அளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னா டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் வரணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி நேவியில் இருக்கிறவங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு பீட்டை பிரித்து வச்சுருக்காங்க. லா அண்ட் ஆர்டர்னால் அதுக்கு தனியாக போலீஸ் இருக்கும், உளவுத்துறை இருக்காங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும், சிபிசிஐடி அது தனி. இப்போ இப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டு அது கட்டினதில் ஏதாவதுன்னா உனக்கு வேலையே கிடையாது, அமலாக்கத்துறைக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக தான் இது வந்தது. குறிப்பாக ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் தலைமையிலான அமர்வு. ஸோ உனக்கு இதுக்குள்ள வேலையே கிடையாது. ஒன்று, ஷெட்யூல்டு அஃபென்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் கிடையாது. அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டினதில் அவர் வந்து தவற விட்டுருக்கிறார் அப்படின்னா அது கருப்பு பணமாக ஆகணும் எப்படி நீங்கள் சொல்ல முடியும். அது அவருடைய வங்கி கணக்குக்கு வந்தது, சம்பளமாக வந்துச்சு, இப்படி தான் வந்துச்சுங்கிறத அட்டாச் பண்ணுறதை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடையாது. ஸோ அது கருப்பு பணமாக கன்சிடரே பண்ண முடியாது. அது கருப்பு பணம் இல்லை என்றால் அதை வெளுக்க முயற்சி செய்தாலும் வழக்கு போட முடியாது, மணி லாண்டரிங்கே வராது. எனவே இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுகிறார்கள். ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வுதான் இந்த அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் அதாவது செக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி, அதே போல் செக்ஷன் 120B, 191, 199, 200, 204 ஆஃப் ஐபிசி, இதெல்லாம் அவங்க மேலே வழக்காக இருக்கே தவிர 120B ஆஃப் ஐபிசியை தவிர மீதி எதுவும் ஷெட்யூல்டு அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கிறத நீ எதுக்கு வேணாலும் கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கலாம். அப்போ நம்ம சொன்ன அதே உதாரணத்துக்கே வருவோமே, ரோட்டில் ஒரு போராட்டம் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணி அந்த பக்கத்தில் டிராஃபிக்கு ஜாம் பண்ணுறீங்க. அதை ஜாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு போய் போராட்டம் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேரை நீங்கள் ஒன்று சேர்த்து திட்டமிட்டு நாளைக்கு நம்ம ஏரியாவில் தண்ணி வரல, நம்ம போய் ரோட்டை மறிக்க போகிறோம்னு ஒரு ஆள் எல்லாரையும் சேர்த்து அந்த ஐடியா பண்ணியிருப்பார்ல, இதையே கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு நீங்கள் உள்ளே போடலாம். அப்போ எதை வேணாலும் நீ கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சொல்லலாம் அப்படின்னா அதை ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு வழக்கை அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்க முடியாது. இதில் 2000 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பணமே ஜென்ரேட் ஆகலைன்னும் போது பிளாக் மணியே அதுக்கான எந்த குற்றமும் ஏற்கனவே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாத போது நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரிலாம் வடை சுட முடியும் அப்படின்னு கேட்டு நீதிபதிகள் தெளிவாக பேசுகிறார்கள். கான்ஸ்பிரசி டு கமிட் அஃபென்ஸ் இன் லைவ் ஆஃப் அஃபென்சஸ் விச் இஸ் இன்க்ளூடட் இன் த ஷெட்யூல் ஹேஸ் பின் alleged ECIR subject matter of the said complaint is based on same offense அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க. எனவே அமலாக்கத்துறை இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வழக்கை வச்சுட்டு உள்ளே வரணும்னு சொல்வாங்க இல்லையா, அது வரவே முடியாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் அது ஒட்டுமொத்தமாக
ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அமலாக்கத்துறை இந்த இடத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதாவது கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணி அவரை தூக்கி உள்ளே வச்சாங்களோ அந்த மாதிரி அங்கே பூபேஷ் பாகலை கைது பண்ணி உள்ளே தூக்கி வச்சோம்னா சத்தீஸ்கரில் காங்கிரஸ்க்கு வேலை செய்யவே ஆள் இருக்காது, நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் இன்னொன்று, இந்த மாதிரி மதுபான கொள்கைன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே குஜராத்தில் இல்லை அப்படிங்கிறது இருக்குது, குஜராத்தில் சட்டப்படி விற்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது, மீதி எல்லா மாநிலங்களிலும் மதுபான கொள்கை அப்படிங்கிறது இருக்குது. அதை எல்லா ஸ்டேட்டுமே வெவ்வேறு விதமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். யூபிலலாம் சில ஏர்போர்ட்ஸில் விற்கிறதுக்கே கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படிங்கிற லெவலெல்லாம் நம்ம பார்க்குறோம். யூபியில் மாத்திரமல்ல பல இடங்கள்லையும் அது வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயுமே ஆளுங்கட்சியின் மீது அந்த கொள்கைகளில் அவர்கள் மாற்றினார்கள், விதிகளை தளர்த்தினார்கள், அதன் மூலமாக தனியார் கம்பெனிக்கு லாபம் வந்தது அப்படின்னு நீங்கள் உங்களால் கேஸ் போட முடியும். அப்போ எதிர்கட்சிகள் அத்தனை பேரையும் வெறும் ஒரு கார்டை எடுத்து பூரா பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறது, அங்கே மம்தா பானர்ஜி தொடங்கி இங்கே முக ஸ்டாலின் வரைக்கும் யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அப்படிங்கிறத நம்ம இங்கே சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதை அவரை கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது அதாவது உடனே அரசு என்ன பண்ணுது, இது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு போட்டுட்டாங்க, ஒரு வேகத்தில் வழக்க போடணும் கொண்டு வரணும்னு போட்டாங்க. போட்ட பிறகு சட்ட நிபுணர்களை ஆலோசிக்கும் போது, ஏன்னா கேஸ் யார்கிட்ட போகணும், சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, அவருக்கு அடுத்தது ஏஎஸ்சி இது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலாக இருக்கும் எஸ்வி ராஜு போன்றவர்களுக்கு போகும், ஒருவேளை இவர் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணிட்ட போகலாம். இவங்களாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் மாட்டிப்போம், இது வெளிப்படையாக சிக்கிடுவோம், அதனால் செய்யாதீங்க, இதில் நம்ம போனால் கேஸ் நிற்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுலேயே அதாவது வேறு ஒரு வழக்கை உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்க சொல்கிறாங்க. சத்தீஸ்கரில் நல்லா கவனிங்க, சத்தீஸ்கரில் அந்த மாநில அரசு சில கொள்கையை வகுக்கிறது, அதன் மூலமாக தனியார் நிறுவனங்களிடம் பணம் பெற்று விட்டார்கள், அவங்களுக்கு லாபம் வர மாதிரி இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குவிட் ப்ரோகோ, அதாவது மோடி எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டு எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாருங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ எனக்கு பணமாக கொடுத்துரு, நான் உனக்கு உங்கள் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேங்கிற கணக்கு தான் அதுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்க. இது இப்படி நான் எங்ககிட்ட காசு வாங்கினாங்க அல்லது அதுக்கான ஆதாரங்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு, அது அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சு உத்தரப்பிரதேச சரகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். அதுதான் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் எப்படி பல ஸ்டேட்ஸ் வரும் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மதுபான தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, சாராய ஆலைகள், அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் நடந்த எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேமு, கெஜ்ரிவால் கைதானார். தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதா கேசிஆர் எப்படி கைதானாங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் இருக்குது. அதன் மூலயமா 2 பக்கமும் பணம் வாங்கியிருக்காங்கிறது குற்றச்சாட்டு. ஸோ அப்படி அங்கே டெல்லியினுடைய மதுபான முறைகேடு அது சம்மந்தமானதுக்கு தெலுங்கானாவை சேர்ந்த அரசியல்வாதியை கைது பண்ணலான்னா, உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கணும்னு சொல்லி அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது, என்ன ஆனாலும் சரி இந்த விஷயம் இருக்கிறது இல்லையா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த உத்தரவு அப்படிங்கிறது ஈடிக்கும் மோடிக்கும் விழுந்திருக்கக்கூடிய ஒரு மரண அடி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சட்ட வாய்ப்பு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதை பயன்படுத்தி அவர்கள் கொண்டு போவது அப்படிங்கிறது பலவிதமான விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பூபேஷ் பாகல் உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிறார் சத்தீஸ்கர் முதலமைச்சர். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மோடி அரசு இன்றைக்கு அச்சத்தில் பயந்து போய் எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குவதற்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் மோடியினுடைய நடவடிக்கை என்பது. இந்த மாதிரி அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது அப்படிங்கிற வெட்கக்கேடான விஷயம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மோடி கவர்மெண்ட் இன்றைக்கு குட்டுப்பட்டு அவர்கள் நிற்கிறார்கள். இந்த மிக வரலாற்று சிறப்புமிக்க இந்த உத்தரவை நாங்கள் வரவேற்கிறோம். இவர்களுடைய கான்ஸ்பிரசி, அதாவது இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சொன்னாங்க இல்லையா, சட்டவிரோதமான அல்லது ஒரு கிரிமினல் நடவடிக்கைக்கான திட்டமிடுதல் என்பதை
நாங்கள் செய்யவில்லை, மோடியும் ஈடியும் தான் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. மணி லாண்டரிங்கிற பேரில் எல்லாரையும் இது பண்ணி காலி பண்ண பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் பூபேஷ் பாகல் அவர்கள் உடனடியாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சம்பந்தமான நியூஸஸும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம், எஸ்சி ரூலிங் எக்ஸ்போஸ் சென்டர், இடி கிளைம்ஸ் பாகல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேஸை போடுவீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன என்பது மிக வெளிப்படையானது. 4 கூட இல்லை 3 மாதம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப் அலோவ் பண்ணுறதுக்கு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் மேலே, யார், அசோக் கெலாட் மேலே, ராஜஸ்தானினுடைய அங்கே காங்கிரஸில் இருந்தாங்க, அங்கே அவரே சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னெல்லாம் கடைசி காலத்தில் கிளப்பி விட்டாங்கங்கிறத பார்க்குறோம். அப்படியான விஷயத்தை தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ரொம்ப வெளிப்படையாகவே உங்களுடைய கான்ஸ்பிரசி என்பதை தாண்டி அமலாக்கத்துறை இதற்கு மேலும் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுதியான சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை வெட்ட வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டியிருக்கிறது. மீன்வைல் இதே நேரத்தில் மற்றும் ஒரு வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கைதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் பரபரப்பான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம், குறிப்பாக தனி நீதிபதி ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த சர்மா அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது சட்டப்படி நடந்த நடவடிக்கை, அது செல்லும் அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். அரசியல் நோக்கர்கள் ஒரு வகையில் சொல்லும் பொழுது கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது தான் அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய இந்த கொடூரமான அதிகாரங்களை, கொடுமையான மிக கலோனியல் மனப்பான்மை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அந்த காலனி ஆதிக்க சிந்தனை, அப்படி இன்றைக்கு இந்தியாவில் எதிர்க்கட்சிகளின் மீது அதே மனநிலையில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக பாஜக அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தம், இந்த PMLA என்கிற சட்டம், இந்த அமலாக்கத்துறை என்கிற விசாரணை அமைப்பு, இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த வகையில் அப்படியாக அவர்கள் ஏவுகிறார்கள் அப்படிங்கிறத மாற்றி அமைப்பதற்காக கெஜ்ரிவாலினுடைய கைது அமையப் போகிறது அப்படின்னு தான் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் அக்ராஸ் பல டயஸ்போராவை தாண்டி இருக்கக்கூடியவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனடியாக கெஜ்ரிவாலுக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீதிபதி அவர்கள் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம், கெஜ்ரிவாலுடைய கைது அப்படிங்கிறது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, தனிநபர்கள் அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சட்டமோ அதே தான் ஒரு முதலமைச்சருக்கும், நீங்கள் முதலமைச்சர் என்பதற்காக உங்களுக்கு கூடுதலாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது, நீதித்துறையில் இருக்கிறோம் நாங்கள் நீதிபதிகள்கிட்ட நீங்கள் அரசியல் சாயம் பூச வேண்டாம், நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அதற்கு தகுந்தாற் போலத்தான் நீதி வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை அந்த தனி நீதிபதி, பெண் நீதிபதி அவர்கள் வச்சுருக்கிறாங்க. அதே போல் மற்றும் ஒன்று, அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் டெல்லியினுடைய அந்த மதுபான கொள்கை, அதில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கில் அவர் ஈடுபடவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அதற்கான அடிப்படை ஆதாரங்களை இடி ஏற்கனவே அமலாக்கத்துறை சேகரித்து வைத்து விட்டது. எனவே அவரை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எதிர்கொண்டு வாருங்கள். ஆனால் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த வழக்கை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அது மத்திய அரசுக்கும் கெஜ்ரிவாலுக்குமான மோதலை போல அவர் காட்டுகிறார். ஆனால் அது அப்படி கிடையாது. கெஜ்ரிவாலுக்கும் இடி என்கிற விசாரணை அமைப்பு, தனிநபருக்கும் விசாரணை அமைப்புக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் என்பது போன்ற சில விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து உடனடியாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடப்போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி கடந்த முறை இவருக்கு சஞ்சய் சிங் அவர்களுக்கு, ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் வாதாடி போராடி பிணை பெற்று கொடுத்தவர், பெயிலில் அவர் அழைச்சிட்டு வந்த அபிஷேக் மனு சிங் அவர்கள் தான். இதுக்கும் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் இப்போ கடைசி காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய இடமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ராகுல் காந்தி அவருடைய பதவி நீக்க அல்லது பதவி பறிப்பு வழக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து டிஃபமேஷனில், முதல்ல டிஃபமேஷன் சிவில் கிரிமினல் 2 வச்சுருக்கணுமாங்கிறதே ஒரு பெரிய லீகல் டிபேட்டுன்னு வச்சுக்கோங்க. அது பல வருஷமாக யாரும் அந்த கேஸ் எடுக்கிறது இல்லை. அதில் அவருக்கு அங்கே குஜராத்தில் ஒரு கீழமை நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டு தண்டனை விதிக்கிறது. அது மேலே போகுது, அப்பீலுக்கு போகுது.
அங்கே ஏற்றுக்கல. அதுக்கு அடுத்து அப்பீல் போகுது ஹைகோர்ட்டு, குஜராத் ஹைகோர்ட்டு. அவர்கள் முடியாது அப்படின்ட்டாங்க. அங்கே இருந்தது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ராகுல் காந்திக்கான அந்த தடை நீக்கம் அப்படிங்கிறது வந்தது. அவர் அதற்கு பிறகு எம்பியாக தொடர்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொன்முடி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது உயர்நீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் அதற்கு தடை கொடுக்கிறது. இதெல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கக்கூடிய சில உதாரணங்கள். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு பெரியசாமிக்கு உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு அவருடைய வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ஒரு விசாரணைக்கு ஒரு தடை அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார்கள். அது இன்ட்ரீம் ரிலீஃபாக பெர்மனண்ட்டாக இருக்க போதா, அதனுடைய அடுத்த மூவ் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்படியாக பல நேரங்களில் பல விஷயங்கள் அமையும் பொழுது இந்த கெஜ்ரிவாலினுடைய வழக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவது எவ்வளோ விரைவாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ விரைவாக கொண்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திரும்ப 2 தரப்பு வாதங்கள் அப்படிங்கிறது முழுக்க தீவிரமாக நடக்கும். மேபி இங்கே ஏஎஸ்ஜி ஆஜராகியிருந்தார்னா அங்கே வந்து துஷார் மேத்தாவை சாலிசிட்டர் ஜெனரலே ஆஜராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினச்சா அட்டார்னி ஜெனரலையே கூட மோடி அரசு இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணி இன்னொரு கணக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, வெளியில் வர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம், அதே நேரத்தில் கூடிய வரைக்கும் உள்ளே இருந்தால் அதுவே கூட ஓகேவாக தான் இருக்கும், அது வேறு விதத்தில் கேல்குலேஷன்ஸாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் பொலிட்டிக்கலாக யோசிக்கிறாங்க. பட் ஸ்டில் கடைசி மினிட் வரைக்கும் போராடிட்டு வெளியே வந்தாலும் நான் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டேன் என்கிற பரப்புரையை வெளியே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சட்ட வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் ஆம் ஆத்மி ரொம்ப தீவிரமாக இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கிறது. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. கெஜ்ரிவாலை இந்த வழக்கிலிருந்து, அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, பெயில் கேட்டு பெட்டிஷன் போடலை, பிணை கேட்கவே இல்லை. இதுவே வந்து ஒரு வினோதமானது. ஏன்னா என்னை கைது பண்ணதை சேலஞ்ச் பண்ணி அவர் இதுக்கு போகிறாரு, கோர்ட்டுக்கு. அவர் ஒருவேளை பிணை போடுறாரு அப்படின்னா கைதை ஏற்றுக்கிட்டாருன்னு ஒரு அர்த்தம் வருது. அந்த பொலிட்டிக்கல் இமேஜ் கூட வரக்கூடாது அப்படின்னு கெஜ்ரிவால் நினைக்கிறதுனால என்னை கைது பண்ணி இருக்கிறார்கள், நான் ஜாமீனில் வெளியே வருகிறேன் என்பதாக வந்துவிட்டால் நான் அதுவே பாதி கைதை ஏற்றுக்கொண்டதாகவும் நான் கைதையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ரவுண்டில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ உங்களுடைய கைது செய்தது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்த்து போகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த வழக்கில் நீங்கள் சம்மந்தமே படல நிரூபித்தாதான் இந்த கிரவுண்டை, இந்த வழக்கில் நான் சம்மந்தமே படவில்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். இல்லைனா வழக்கையே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரபூர்வமற்றதை நீங்கள் உடைக்கணும். இதை ட்ரையல் கோர்ட்டில் தான் பண்ண முடியும். ட்ரையல் கோர்ட்டு, பிஎம்எல்ஏக்கான ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது அப்படின்னா அங்கே தான் போக முடியும். எம்பிஎம்எல்ஏஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட் அங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பண்ணணுமே தவிர அதை இங்கே இன்னொரு கோர்ட்டை அதை எடுத்து பண்ண முடியாது. அவங்களுக்கு இல்லாத ஜூரிஸ்டிக்ஷனை எடுத்து பண்ண முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. பட் கெஜ்ரிவால் அந்த கிரவுண்டை ஒரு இமேஜ்க்காக கூட விட்டுறக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் இது அடுத்தடுத்த நிலைகளில் ரொம்ப பெரிய ஒரு லீகல் கொஷின்ஸாக அது போக போகிறது. இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்து கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றி வீட்டில் என்ன வாங்கி வச்சுருக்காரு தெரியுமா? ஒரு ஃப்ரிட்ஜும் கலர் டிவியும் வாங்கி வச்சுருக்காராம். இல்லை, அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஊழல் செய்து கருப்பு பணம் சம்பாதித்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி சட்டவிரோதமாக வீட்டில் ஃப்ரிட்ஜும் கலர் டிவியும் வாங்கி வச்சுருக்கிறார். இந்த நாட்டில் ஒரு புலனாய்வு அமைப்புத்துறை வழக்கு பதிவு செய்யும் என்று சொன்னால் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கேள்வி இருக்கிறது. அமலாக்கத்துறை இன்றைக்கு மோடியினுடைய ஏவலாளாக இருக்கிறது என்பதில் எந்த இருவேறு சந்தேகமும் கிடையாது. சத்தீஸ்கர் வழக்கு குவாஷாக இருப்பது அப்படிங்கிறது அவங்க அஃப்கோர்ஸ் இன்னொரு ஊரில் வேறு ஒரு ஸ்டேட்டில் கேஸை போட்டு கேஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையெல்லாம் பிஜேபி பண்ணுறாங்க. பட் அது எல்லா முடிவுகளும் அதனுடைய அடுத்த கட்ட பரிணாமங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நிலைகளில் பார்க்கலாம். கெஜ்ரிவால் அடுத்து கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறாரு, உச்சநீதிமன்றத்தில் எப்படி இந்த வாத பிரதிவாதங்கள் போதுங்கிற அப்டேட்ஸையும் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.